வணக்கம். நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் from Kriya Women's Clinic அடையார். பிரெக்னன்சியில் நிறைய பேருக்கு அந்த கையில் ஒரு வீக்கம் மாதிரி ஏற்பட்டு ஒரு நம்னஸ் எடுத்து ஒரு வலி மாதிரி அடிக்கடி வரும். அது எதனால வருது, அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம கையில் இந்த மீடியன் நர்வ் அப்படிங்கிறது நம்மளோட கையோட மூவ்மெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், நம்ம கையோட அந்த உணர்ச்சியாக இருக்கட்டும், அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நர்வ். அது நம்மளுக்கு ஒரு கார்பல் டனல் அப்படிங்கிற ஒரு இடம் மூலமாக அது உள்ளுக்குள்ளே அந்த நர்வுங்கிறது பாஸ் ஆகும். ஸோ நம்ம இப்போ ப்ரெக்னன்சியில் நடக்கிற அந்த ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னாலையும் அந்த போன்ஸ் எல்லாம் கொஞ்சம் விரிவடைகிறதுனால, இல்லை ஒரு ஃப்ளூயிட் கலெக்ஷன் அதிகமாக நீர் கோத்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும் அந்த இடம் கொஞ்சம் வீக்கமாகி இந்த நர்வ் ஒரு கம்ப்ரெஸ் ஆகிறது ரொம்ப காமனாக நம்ம ப்ரெக்னன்சியில் பார்ப்போம். இதுக்கு பேர் தான் நம்ம கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது சொல்லுவோம். இது அந்த மீடியன் நர்வ் அப்படிங்கிறது கம்ப்ரெஸ் ஆகிறதுனால வர ஒரு விஷயம். ஸோ இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த கையில் ரொம்ப காமனாக, அதாவது எஸ்பெஷலி இந்த தம்பு ரீஜன் இந்த ஏரியாவில் இருக்கிற அந்த கை பகுதியிலலாம் நம்மளுக்கு ஒரு நம்னஸோ இல்லைன்னா ஒரு கூசரா மாதிரியான ஒரு டிங்லிங் சென்சேஷன் மாதிரி வரலாம். இல்லை அடிக்கடி ஒரு வலி மாதிரியும் ஏற்படுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம இப்போ வேலையெல்லாம் செய்கிறோம், பாத்திரம் தேய்க்கிறோம், இல்லைனா ஒரு லேப்டாப்பில் கம்ப்யூட்டரில் கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கலாம் இருக்கும் பொழுது அந்த வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபிங்கர்ஸ்லலாம் ரொம்ப அதிக வலி இருக்கும். அப்புறம் ரிஸ்ட் பகுதியும் நம்மளால் அவ்வளோ மூவ் பண்ண முடியாது. அதெல்லாம் கொஞ்சம் மரத்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்ப காமனாகவே இருக்கும். ஸோ இது நம்ம காமனாக பார்த்துறது ஒரு செகண்டோ இல்லை ஒரு தேர்ட் ட்ரைமஸ்டர் ப்ரெக்னன்சிலையும் அந்த அதிக வெயிட் கெயின்லாம் ஆற ஒரு சமயத்தில் தான் நம்ம இது ரொம்ப காமனாக பார்ப்போம். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினாக ஃபிசியோதெரப்பி மாதிரி எக்ஸசைசஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எக்ஸசைசஸ் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்கும். அண்ட் அந்த ஒரு ரெப்படேட்டிவ் மூவ்மெண்ட்ஸ், நம்ம எந்த மூவ்மெண்ட்டை அது அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கோமோ அந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது வில் பி பெட்டர். அப்புறம் அந்த ஒரு கோல்டு கம்ப்ரெஸ், ஸோ ஒரு நல்ல ஒரு ஐஸ் பேக் மாதிரி ஏதாவது வச்சு ஒரு கோல்ட் கம்ப்ரெஸ் கொடுத்தாலுமே அது நம்மளுக்கு அந்த ஒரு பெயின் ரிலீஃப் நம்மளுக்கு நல்லாவே கொடுக்கும். அண்ட் கையை கொஞ்சம் எலிவேட்டடாக இல்லை அதுக்குன்னு சில பேண்டேஜ்லாம் இருக்குது. ஒரு கம்ப்ரெஷன் பேண்டேஜ்னு சொல்லுவோம். அதுக்குன்னு அந்த கம்ப்ரெஷன் பேண்டேஜஸ்லாம் இருக்குது. உங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா அவங்க அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பேண்டேஜ் போடும் பொழுதும் நம்மளுக்கு அந்த ஒரு மூவ்மெண்ட் கொஞ்சம் குறையும் பொழுதும் அந்த ஒரு பெயின் ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் லேப்டாப்பில் வேலை செய்கிறீங்க, இல்லை கை அதிகமாக யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற வேலையை அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் கொஞ்சம் ஒரு ஈவன் ஒரு பிரேக் அடிக்கடி எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி இருந்ததுனாலும் அந்த ஒரு பெயின் ரிலீஃப் நம்மளுக்கு கொடுக்கும். எஸ்பெஷலி நைட் டைம் தூங்குகிற நேரத்தில் தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு பெயின் வரும். ஸோ அந்த ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கோல்ட் கம்ப்ரெஸ் மாதிரி கொடுத்துட்டு அந்த கையை கொஞ்சம் இமோபிளைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கினீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், தூக்கமும் கொஞ்சம் கெடாமல் இருக்கும். ஸோ இந்த கார்பல் டனல் அப்போ இது வந்துருச்சுன்னா, ஐயோ என்ன டாக்டர் இது த்ரூ அவுட் இருக்க போகுதா, இது ஏதாவது பிற்காலத்தில் நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ப்ரெக்னென்சியில் வர இந்த கார்பல் டனலுங்கிறது ஒரு செல்ஃப் லிமிட்டிங்கான ஒரு விஷயம். இது நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா டெலிவரி ஆகி நீங்கள் அந்த திரும்ப உங்களோட வெயிட் லாஸ் ஆகி அந்த ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன்லாம் போனதுக்கு அப்புறமா இது கண்டிப்பாக தன்னாலேயே ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு மெயினாக இந்த ஃபிசியோதெரப்பி மாதிரி ஒரு எக்ஸசைசஸ்லாம் பண்ணி நம்ம கொஞ்சம் ஒரு சில ஹோம் ரெமெடிஸ்லாம் பண்ணோம்னாலே இதை நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்.